வணக்கம் நண்பர்களே. 2024 மகரம் ராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்குரிய குருபலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். 2024 வரக்கூடிய குரு பயிற்சி மூலயமாக உங்களுடைய ராசியை குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போறாரு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பார்வையானது திருமணத்துக்குரிய தடைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலக்கி விட்டு திருமணத்தை செஞ்சு வைக்க சப்போர்ட் பண்ணுது. விச் மீன்ஸ் அப்போ திருமணத்துக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லா மகராசி அன்பர்களுக்குமே 2024 மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய குருபலத்தால் கல்யாணம் கண்டிப்பாக நடந்துருமா சார் அப்படின்னா கிடையாது. ஜாதகத்தில் திருமணத்துக்குரிய காலகட்டம் இருக்குது அப்படின்னா அந்த திருமண தடையை விலக்கி திருமணத்தில் உள்ள பிரச்சனைகளை குறைத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இந்த குருபலம் சப்போர்ட் பண்ணும். இன்கேஸ் ஜாதகத்தில் திருமணத்துக்குரிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இல்லை, இந்த குருபலம் வர்றதுனால மட்டுமே கல்யாணத்தை அது கொடுத்துறாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கல்யாண காலகட்டம் ஜாதகத்தில் இருந்தால் அது பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். கல்யாண காலகட்டமே இல்லை அல்லது கல்யாணம் அப்படிங்கிற அமைப்பே இல்லைன்னா குருபலம் எத்தனை முறை வந்தாலும், ஏன்னா ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம், 2 வருஷம் விட்டு ஒரு வருஷங்கிறது மாறி மாறி வரும். ராசிக்கு வரும், லக்னத்துக்கு வரும், பெண்கள் ஜாதகமாக கூடிய பட்சத்தில் செவ்வாய்க்கு வரும், ஆண்கள் ஜாதகமாக கூடிய பட்சத்தில் சுக்கிரனுக்கும் வரும். எப்படி வந்தாலும் ஜாதகத்தில் கல்யாண காலகட்டம் இருந்தால் கல்யாணத்தை பண்ணி வைக்கும். இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.